ஹாய் மை டியர் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ஒரு மதிய வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? நான் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருக்கிறேன் எங்கள் வீட்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி என்னன்னு கேட்குறீங்களா? அது ஒரு செமையான சாப்பாடுங்க. அந்த சாப்பாடை பற்றி சொல்லவே முடியாது. அது ஒரு நல்ல சாப்பாடு. அது எல்லோரும் இப்போ இந்த வெயில் நாளில் அது ரொம்ப சாப்பிடணும். சும்மா போய் கடையில் போய் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்றது ரொம்ப கெடுதல். அதெல்லாம் அவங்க எந்தெந்த ஆயிலில் பண்ணுறாங்களோ, எத்தனை நாள் வச்சு ஆயிலில் பண்ணுறாங்களோ என்னன்னு தெரியாது நம்மளுக்கு, சரிங்களா? அதனால் அதெல்லாம் சாப்பிட்றதுலாம் அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடணும். அதெல்லாம் சாப்பிட்றது நல்லதில்லை. இப்போ நான் நேற்று வச்சு சாதம் வடித்தேன் இல்லையா, அதில் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் நேற்று நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். நேற்று நைட்டே தண்ணி ஊற்றி வச்சதில்ல. இன்றைக்கி எடுத்து அந்த தண்ணியில் சோறு வச்சு கொஞ்சம் தயிர் வாங்கி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஊற்றி வச்சு நல்லா குழையவன் நொறுங்க அப்படியே இது பண்ணி கரைச்சி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க. இந்த வெயிலுக்கு தேனாமல் இருக்கும். அதுக்கு ஒரு என்ன சொல்கிறன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் போய் பிரியாணி சாப்பிட்றீங்க, நூடுல்ஸ் சாப்பிட்றீங்க, அதெல்லாம் உடம்பு கேடு தான். அதெல்லாம் சாப்பிட்றதுனால இத்தனை கலோரி உங்களுக்கு ப்ரெஷர், பிபிஎல்லாம் கூடிரும், இதாகிரும். ஆனால் இதில் எத்தனையோ கால்சியம் சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க, தெரியுதா? அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ சாப்பிட்றவங்களுக்கு. அது வெளியில் போய் நான் பிரியாணி என்ன பழைய சோறா அப்படின்னு மூஞ்சி சொல்லிக்கிறது. இப்போ இந்த பழைய சோறில் இருக்கிற கால்சியம் சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஹோட்டலில் கூட என்ன பண்ணுறாங்க தெரியுமா? மண் சட்டியில் பழைய சோறு வச்சு அதை விற்கிறாங்க. அதை போய் நம்ம மக்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. அது உங்களுக்கு கூச்சமத்தில் வீட்டில் முதல் நாள் வச்ச சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட்டா அது என்னமோ ஒரு கேவலம்னு நினச்சிருக்காங்க. அது என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் விட்டுடுங்க, சரிங்களா? அது இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் மண்பானையில் வச்சு பழைய சோறுன்னு சொல்லியே விற்கிறாங்க. அது எவ்வளோ தெரியல, 200 250 ரூபான்னு நினைக்கிறேன். என்னடா கொடுமையாக இருக்குது. நம்ம வீட்டில் 1 கிலோ அரிசியே 50 ரூபாய்க்கு என்னமோ வாங்குகிறோம். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்டு மீது இருக்கிற சாப்பாடில் தண்ணியை ஊற்றி வச்சு காலைல சாப்பிட்டா அது பழைய சாதமாக ரெடி ஆயிரும். அது 250 ரூபா கொடுத்து போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்றோமே எனக்கு என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னடா நடக்குது நாட்டில் இப்படின்னு. இது மாதிரிலாம் மக்கள் இருக்க வரைக்கும் அப்புறம் அது கடைக்காரன் என்ன பண்ணுவோம், சரி நம்மளுக்கு இதில் சத்து இருக்குது பொருட்கள்லாம் நம்மளுக்கு சொல்லுவோம், சொன்னால் மட்டும் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க ஒரு ட்ரிக் வச்சு அவனுங்க சம்பாதிக்கிறதுக்காண்டி பண்ணுறாங்க. அதை நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாமே. அது என்ன போய் ஹோட்டலில் சாப்பிட்டு மண்ணில் சட்டியில் வச்சு பண்ணுறாங்க வச்சு. அவங்களும் அது மாதிரி தான் பண்ணுறாங்க. முதல் நாள் இது வச்சு அரிசி சோறு வடித்து அது தண்ணியில் ஊற வச்சு நாள் தயிர் வச்சு அதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு, அது நம்ம வீட்டிலே சின்ன வெங்காயம் போட்டு இது பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் இந்த பக்கம் ஒரு மாங்காய் இருக்குது, அதில் பச்சை மிளகாய் கீரி போட்டு உப்பு போட்டு நல்லா குலுக்கி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். சாப்பிட்டா அவ்வளோ நல்லதாக இருக்கும், சரிம்மா? அதனால் போயிட்டு ஹோட்டலில் போய் அந்த 250 ரூபா கொடுக்குறது சாப்பிட்றதெல்லாம் இது பண்ணிடுங்க, சரிங்களா? வீட்டிலையே செஞ்சு நம்ம வீட்டிலையே அழகாக சோறு வடித்து கொஞ்சம் ஜாஸ்தி வடித்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி வடித்து சாப்பிட்ட பிறகு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு நாள் அதை எடுத்து தண்ணி ஊற்றி வச்சுட்டு தான் அந்த உள்ள கலோரிங் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதில் ஒரு கால்சியம் சத்து நிறையா இருக்குது இல்லையா அந்த தண்ணியில். அதனால் அந்த தண்ணிக்கீழே ஊற்றக்கூடாது. வச்சு அந்த தண்ணியில் தயிர் ஊற்றி போட்டு காலையில் நீர் ஆகாரம் சொல்கிறாங்களா, நீர் ஆகாரம் சொல்லிட்டு எங்கள் அப்பெல்லாம் காலையில் எனக்கு விவரம் தெரிஞ்ச அளவுக்கு காலையில் என்ன பண்ணுவார், நைட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருவோம். காலையில் எழுந்திரிச்சு பல் விளக்கிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் சோறு போட்டு கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி எங்கள் அம்மா கொடுக்க சொல்லுவாங்க. நீராகாரம் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீர் ஆகாரம் காலையில் இது சாப்பிட்டு போனால் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், வேலையெல்லாம் சுறுசுறுப்பாக பார்க்கலாம், போட வரலாம். இப்போ நம்ம பார்க்குறோம் சாஃப்ட்வேரில் உட்காந்துக்கிட்டு சாஃப்ட்வேரில் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு தட்டுறது போடுறது வர்றது. அவர் லஞ்ச் டைம் வந்துச்சுன்னா போய் பீஸா பர்கர் அது திக்கிறது. நம்ம மம்புட்டி விளைச்சி விவசாயிகள் என்ன சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? அவ்வளோ வலு இருக்குது, ஹெல்த் இருக்குன்னா எதனால் இருக்குது? எல்லாம் இந்த பழைய சோறுனால தான். சோறில் உள்ள கால்சியம் தண்ணியில் இருக்கிறது எல்லாமே இருக்கிற பழைய சோறில் உள்ள கால்சியத்தினால தான் அவ்வளோ சத்தாக இருக்குது, எனர்ஜியாக இருக்குது. 60 வயசு 50 வயசானாலும் அப்படியே ஒரு கரப்பாறை எடுத்து அப்படி ஒரு குளினோட சொன்னால் 10 நிமிஷம் டக்குன்னு நோண்டிடுறாங்க, எல்லா வேலையும் பார்க்குறாங்க. நம்ம பசங்களை பார்க்க சொல்லுங்க, போயிட்டு 2 வாட்டி 2 எடுத்து கொடுத்தனால இறப்பு வாங்கிடும், அது வாங்கிடும், அவங்களால முடியாது. அதனால் இந்த மாதிரி சத்தான பொருள்கள்லாம் நம்ம வீட்டிலே இருக்குது, நம்ம ஊரிலே கிடைக்குது. அதனால் அதை யூஸ் பண்ணிக்கணும், சாப்பிடணும், போகணும். அந்த மாதிரி நீராகாரம் காலையில் குடிக்கிறோம், அதெல்லாம் குடித்து பழக்கணும் பிள்ளைங்களுக்கு. இந்த டீ காஃபிங்கிறது அவாய்ட் பண்ணிடுங்க, அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல் பசங்களுக்கு. அதனால் இது மாதிரி இப்போ சோறு போட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே
பாலுக்கு பதிலாக இதை கொடுங்களேன். இதை கால்சியம் நிறையா இருக்குது. நீர் அழகான கொடுங்க. காலையில் குடலை உள்ளே போயிட்டு குடல் நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து சாப்பிட்டு படுத்துருப்போம். காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த நுரையீரல், அப்புறம் இருதயம், அந்த கல்லீரல், மண்ணீரல், கணைய எல்லாமே அந்த தண்ணி பட்ட பிறகு விரிஞ்சு அழகாக அந்த ஒரு செயல்பாடு நல்லா நடக்கும், போகும் இருக்கும். அதான் காலையில் எழுந்திரிச்ச பிறகு எல்லோரும் எழுந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க முதல்ல. சரிங்களா? அது வந்து நம்ம நீராகாரமாக குடித்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன் நான். வாங்க சாப்பிட்லாம். என்னடி இந்த பழைய சோறுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சில பேர் கமெண்டில் சொல்லுவீங்க. பில்டப்புன்னு கிடையாது, ஆனால் இதில் உள்ள ஒரு இவ்வளோ சத்து இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் தெரியாமல் இருக்கும், அதனால தான். அப்பா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் பக்கத்தில் நிற்க முடியாது. அப்பா அருமையாக இருக்குது. அப்படி ஒரு அருமை. வெயிலுக்கு அதுவும் உள்ள பொண்ணு குழுக்குன்னு அப்படியே இப்போ தான் 2 வாய் தான் அரைச்சி வைக்க போகிறேன். அப்படியே எனக்கு சொக்குது. இப்படி சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுன்னா ஒரு 5 மணி போல் எழுந்திரிக்கலாம். நல்லா அப்படியே மூஞ்செல்லாம் பொசுன்னு பூசுகிற மாதிரி அப்படியே சுகமே ஆயிரும். ஃபேஷியல் பண்ணணும், அது மாதிரி முகம் பொலிவு அடைகிறதுக்குன்னா அப்போ காசு செலவு பண்ணி பார்லர் போடணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. காய்ச்சல் சக்தி இருக்குது, எல்லாம் இருக்குது. நீ சாப்பிட்டு படுத்தாலே அப்படியே ஜிம்முன்னு இருக்கும். ஒல்லியாக இருக்கவங்க உடம்பு ஏற மாட்டேங்குது, இன்னும் போயிட்டு ஜிம்முக்கு போகிறது அது பண்ணுறது கிடையாது. டெய்லி இந்த பழைய சோறு சாப்பிட்டு 2 மணி நேரம் தூங்கி எடுத்துருங்கண்ணே. 10 நாளில் உங்களுக்கு என்ன வெயிட்டு ஏறுதுன்னு பாருங்கள். அப்படி ஒரு வெயிட் அப்படியே இதாக இருக்கும். அவ்வளோ இந்த அளவுக்கு இதுக்கு இதாக இருக்குது. இதோட அருமை நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. வாங்க சாப்பிடலாம். எத்தனை பேருக்கு பழைய சோறு பிடிக்கும், ஐஸ் பிரியாணி பிடிக்கும்னு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கொண்டு போங்க. சரிங்களா? பச்சை மிளகாக்கும் மாங்காய்க்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சாப்பிடுவாங்க. இந்த பழைய சோத்துக்கிட்டு சைடிஷாக வச்சுக்குவார். பச்சை முள்ளங்கி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் பச்சை மிளகாயும் அம்மியில் நச்சுட்டு பழைய சோத்து சாப்பிடுவாங்க. வரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படிலாம் சாப்பிடுவாங்க அப்பா. பழைய சோறு தின்போர் சங்கன்னு ஒன்று ஆரம்பிக்க வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? அப்படி யூடியூப் ஆரம்பிச்சிடலாமா? பழைய சோறு சாப்பிடும் சங்கம். அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த காலத்தில் எந்த பீஸா இருந்துச்சு, பர்கர் இருந்துச்சு, பிரியாணி இருந்துச்சு. சோறு எங்கே இருந்துச்சு? கம்பங்கூடு, கேப்பக்கூடு, கம்பு, கேழ்வரகு, அந்த மாதிரி இருக்கவங்க தான் 95-100 வயசு வரைக்கும் 110 வயசு வரைக்கும் வாடுறாங்க. இப்போ பீஸா, பர்கர், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் 40 வயசு 30 வயசுல போயிடுறோம். எல்லாத்துக்கும் அட்டாக்கு.
ஹார்ட் அட்டாக்கு எப்படி தான் வருது அட்டாக் வருதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. 35 வயசு ஆகுது, குடிப்பழக்கம் இல்லை, சிகரெட்டு பிடி கிடையாது, அப்போ எப்படி அட்டாக் வந்துச்சு? சாப்பாட்டில் கண்டு என்ன சாப்பிட்றது, ரத்த கொலையும் அடப்பாயிடுச்சு, என்ன சாப்பிட்றது, போகிறது வர்றது, அதனால தான். சாப்பிட்லாங்க, சாப்பிட வேணாம்னு சொல்ல, நானும் சாப்பிடுவோம் தான். ஏன் போகிறோமா, இன்றைக்கி ஒரு நாள் போகிறோமா, சாப்பிட்றோமா, ஆசைக்கு அவ்வளோதான். அதே ஒரு இதாக வச்சு பொழப்பாக வச்சுக்கிட்டு அதே பண்ணிகிட்டு இருந்தோம்னா உடலுக்கும் கேடு, உயிருக்கும் கேடு, அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது நான். சாப்பிட போகணும் பேச வரமாட்டேங்குது, மைண்டு ஃபுல்லாக அதிலே இருக்குது அப்படியே. குழந்தைங்களுக்கு காலகாலம் இதை கொடுங்க, சரிங்களா? கொடுத்து பழகுங்க. நீராட்டு உப்பு போட்டு நல்லா சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு கொடுங்க, குடிக்க சொல்லுங்க. நல்லா குடிங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அது வெயிலாக வந்துடுச்சு, இந்த இடத்துல பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்குங்க. அதனால் நைட்டு சாப்பாடு, வீட்டில் சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சு அதை கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு காலையில் இருந்துச்சுன்னா கரைச்சி ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சாலே போதும். அதுக்கப்புறம் மதியானத்து கூட இதெல்லாம் சாப்பிட்லாம். நீங்கள் அது கொஞ்சம் பண்ணுங்க, காய் மாதிரி அதான். சரிங்களா? ஐயோ, என்ன பழைய சோறா? சிச்சி நான் சாப்பிட்டது இல்லை, என்ன பண்ணுறது இல்லை. இப்போ தான் அது மாதிரி சொல்லக்கூடாது, அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ 200 ரூபா கொடுத்து என்ன திங்கிறீங்களே, இது மண் செட்டில் வாங்கி ஸ்டார் ஹோட்டலில், அது என்னது பழைய சோறு தானே? என்ன ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டாலும் 3 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டாலும் கோல்டன் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்டாலும் பழைய சோறு தான். அது கோல்டன் ஹோட்டல் சாப்பிட்டா கோல்டன் சோறு ஆயிடாது, அதுக்கு பேர் பழைய சோறு தான். அதனால் சாப்பிட்டு பசங்க கொஞ்சம் இது பண்ணுங்க, சரிங்களா? நாங்கள் சாப்பிடல. ஒரு நன்மைகளை சொல்லிட்டு நீ மட்டும் திங்கிறியே எனக்கு தரலேன்னு கேட்காதீங்க. வாங்க வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க, விருந்தே வச்சிடலாம். பழைய சோறு விருந்து எப்படி இருக்குது டைட்டில்? பழைய சோறு விருந்துன்னு போட்டுக்கலாம் வாங்க. கிடாய் விருந்து, ஆட்டுக்கறி விருந்துங்கிற மாதிரி பழைய சோறு விருந்து அப்படின்னு போட்டுலாம். என்ன இறப்பலாம் மனுஷ வாழ்க்கை என்னென்ன சாதிச்சு எங்கே போகலாம்? போகும்போது ஒன்றும் எடுத்து போகிறது கிடையாது. சரிங்களா? லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் அமுதா சூர்யா. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ முதல்ல பார்க்குறது மாதிரி இருந்தீங்கன்னா மேலே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உடனுக்குடன் வரும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே ஆதரவு கொடுங்க. நல்ல நல்ல வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். உங்களை அமுதா சூர்யா. பாய்.